நீங்கள் பிஆர் இல்லாம வெட்டிங் செய்ய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? எங்கட வெட்டிங் தாய்லாந்துல 10 டேஸில் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தருவோம். ஹஸ்பண்ட் மேரோட சேர்ந்து பார்ட்னர்ஸாக சேர்ந்து இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கம்பெனின்றதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். உங்களோட ஒய்ஃபை 7லேருந்து 9 மாதத்துக்குள்ளே ஸ்பான்சர் பண்ணி எடுக்கணுமா? ஹாய் செல்லகுட்டீஸ், நான் தான் உங்கள் துவா. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்துடுறாங்கன்னா நியூசிலாந்தில் இருந்து ஒரு கம்பெனி ஒன்று யாழ்ப்பாணத்தில் அவங்க அடுத்த பிரான்ச்சை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அவங்க கம்பெனியோட பேர் என்னென்னா விசிட் எக்ஸல் ட்ராவல்ஸ் அண்ட் டூரிஸ்ட். இப்போ அவங்க என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்கன்றதை அண்ணாவோட கதைச்சி உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முதல் இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் கொழும்புத்துறை ரோட்டில் விஜயா பேலஸ் மண்டபத்துக்கு பக்கத்தில் இந்த கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனிக்குள்ளே போய் என்ன மாதிரி அவங்க சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்றதை போய் கேட்டு அறிவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட வெட்டிங்கும் தாய்லாந்தில் தான் எக்ஸல் விசிட் எக்ஸல் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஏஜென்சி மூலம் சிபி மூலம் நடந்தது. எந்தவித எல்லாமே தேவையான சகல டாக்குமெண்ட்ஸும் தம்பி சிபி அவர்களே அரேஞ்ச் பண்ணி இங்கேருந்து வலிக்கிறது அங்கே போய் நான் சேரும் வரைக்கும் தேவையான சகல டாக்குமெண்ட்ஸ் அண்ட் வெட்டிங் ரெஜிஸ்டர்ஸ் சம்பந்தமான சகல டாக்குமெண்ட்ஸும் தம்பி தனி ஒரு ஆளானு எடுத்து தந்தது ஃபுல்லாகவே 1 வீக்கில் செய்து முடிச்சுட்டேன். 1 வீக்கில் எங்களோட கைக்கு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி 1 வீக்கில் எங்களோட கையில் டாக்குமெண்ட்ஸும் தந்து போகிறதுக்கான எங்கள்ட அங்கே ஃபாரினில் எங்கள்ட பொன்சர் பண்ணுறதுக்கான சகல டாக்குமெண்ட்ஸும் அவரே செய்து தந்தபடியாக எங்களுக்கு ஈஸியாக இருந்தது பொன்சருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அண்ட் நம்பிக்கையாகவும் சொல்கிறோம். எல்லாரும் இங்கேயே தம்பியின் மூலமே செய்து எல்லாருமே போய் ஹஸ்பண்ட் மேரோட சேர்ந்து பார்ட்னர்ஸாக சேர்ந்து இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கம்பெனின்றதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே தாய்லாண்டில் வெட்டிங் நடந்தது. ஓ, எல்லாருக்குமே ஹஸ்பண்ட் எந்த நாடு? அமெரிக்கா. அப்போ உங்களோட கனவு நிறைவேறிட்டது. குறுகிய காலத்திலேயே எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சு தந்துட்டார். சந்தோஷம். ஓகே, வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்ணன் பேர் சிபி. இப்போ இந்த கம்பெனியோட ஓனர் நீங்கள் தான்? நான். இப்போ உங்களோட கம்பெனியோட பேர் திருப்பி சொல்லி விடுவீங்களா? விசிட் எக்ஸல். விசிட் எக்ஸல். இப்போ இது எவ்வளோ காலமாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்? விசிட் எக்ஸல் நான் முதல் வேறு நேமில் ரன் பண்ணி கொடுத்தேன், டிஹெச்என்னு சொல்லி. சின்ஸ் லைக் அது தாய்லாந்தில் மட்டும் செஞ்சு கொண்டு வர டிஹெச்என் தாய்லாந்துன்னு சொல்கிறதுக்கான டிஹெச்என்னு வச்சது. அதுக்கப்புறம் எல்லோரும் வேறு மாதிரி ஒர்க்குகளுக்கு கான்ட்ராக்ட் பண்ண வழிக்கு நம்ம லைக் நாடு மாறுறது அந்த மாதிரி இது மாதிரி. ஸோ நாங்கள் அதை செய்கிறேன் இல்லை. ஸோ அதனால் என்ன செஞ்சோம்னா பேரை மாற்றம் பண்ணி டிசைட் பண்ணி விசிட் எக்ஸல்னு சொல்லி வச்சேன். ஓகே. இப்போ நான் கேள்விப்பட்டேன் அண்ணன் வயசு 22 அப்படித்தானே? 22 22 வயசுல ஒரு பெரிய, அதாவது ஒரு வெளிநாட்டு கம்பெனி என்ன, ஒரு வெளிநாட்டு கம்பெனின்னா ஒரு கிளையை இங்கே இப்போ திறந்துருக்குறீங்க என்ன? இப்போ திறந்துருக்கீங்கன்னா உண்மையாக ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லலாம். ஏன்னா எங்கென்ன வயசு தான் உங்களுக்கு, எனக்கும் உங்களோட வயசு தான். ஓகே. நாங்கள் இந்த லெவலுக்கு வேற இல்லை, நாங்களும் கொஞ்சம் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் அண்ணான்னு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதை தொடர்ந்து செய்யுங்க. இப்போ உங்களோட கஸ்டமர்ஸோட நாங்கள் கதைச்சினாங்க. அது நான் ஏற்கனவே வீடியோவில் முதல் தொடக்கத்திலேயே அதை தான் போட்டேன். உங்களோட கஸ்டமர்ஸ் இங்கே வந்தது இப்படி ஒரு கிளை ஒன்று திறந்துன்னு வந்தாங்க. அவங்களோட கதைச்சு அவங்க எல்லாருமே என்னென்னு சொல்கிறோம், அவங்கள்ட ஹஸ்பண்ட் அமெரிக்கா. ஆனால் அவங்க இந்த இடம் கிளிநொச்சி, புதுக்குடியிருப்பு, மேனிப்பு அப்படி இந்த இட ஆட்கள் அவங்க அங்கே போய் தான் செய்தவங்க. எங்கன்னா தாய்லாண்டில் போய் செய்வாங்க. அப்போ உங்களுக்கு வயசு 20 அவையல் வரைக்கும் எனக்கு வயசு அந்த 20. அப்போ பாருங்க, 20 வயசுல ஒரு பெரிய ஒரு விஷயம், அதாவது வாழ்நாளில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட தலைமையில் ஃபுல்லாகவே நீங்கள்லாம் செய்தீங்களா? ஃபுல்லாக நான் செஞ்சு கொடுத்தது. அதுக்கு என்ன மாதிரி இப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ தாய்லாண்டுக்கு நாங்கள் போகிறோம்னு வைங்க, என்னதுக்காக தாய்லாண்டுக்கு நாங்கள் போகிறோம்? இப்போ தாய்லாந்துக்கு தாய்லாந்து ஆக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நாங்கள் தான் அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது. ட்ராவல் டாக்குமெண்ட்டில் சொல்லி ரீசன் பண்ணலாமென்ட்டு ஒரு ஸ்டார்ட் கொடுத்ததே நாங்கள் தான். ஸோ அப்பையிலேருந்தே நாங்கள் அதுக்குள்ளே ஒர்க் பண்ணி நாங்கள் எவ்வளோ பெட்டராக செய்யலாம்னு தண்டிகிட்டு இருக்கோம். தாய்லாந்தை யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, அது ஒரு டூரிஸ்ட் நாடு. அந்த எல்லாரும் ஒரு பெஸ்ட்டான இடம். உண்மையாகவே எல்லாருமே இப்போவுமே விரும்பி போகிற இடம் என்னென்னு, இப்போ வெட்டிங்குக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்க. வெட்டிங்கை தாண்டி சும்மா ஃபன் பண்ணுறதுக்கு போகிற இடம் தாய்லாந்து. மோஸ்ட் ஆஃப் த ஆக்கள் உடனே தாய்லாந்துன்னா ஒரு வேறு மாதிரி ஒரு மைண்டில் பார்க்குறது. பட் ஆனால் தாய்லாந்தில் பெஸ்ட்டான பிளேஸில் எதுக்கு இருக்குன்னா ஃபேமிலி எக்ஸைட்டிங் இருக்குது. ஸோ நைட் லைஃப் அது அடுத்தது லைக்
அட் த பேக் நைட் அந்த டைமில் தான் ஒரு ஃபிக்ஸ் டைமில் மட்டும்தான். ஆனால் தாய்லாந்து வந்து மெயினாக இருக்கிறது வந்து ஒரு ஃபேமிலி, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக ஒரு வெக்கேஷன் வந்து போகக்கூடிய மாதிரியான எல்லாமே நாங்கள் பார்க்குற இதுலான் இருக்கு. நாங்கள் வந்து ஒரு நேர்பாதையில் போனோம்னா அது நேராக தான் நாங்கள் அதுக்காக போகிறோம்னா அது அப்படித்தான். அதனால இப்போ என்னென்ன சொல்கிறோம், வீடியோ பார்க்குற நீங்களும் அதை சொல்லிடுவேன் என்ன தாய்லாந்து அப்படின்னு யோசிக்காங்க. தாய்லாண்டில் எல்லாமே நல்ல விஷயங்களும் ஏன் எங்கண்ட நாட்டிலேயே அப்படித்தானே. இப்போ நாங்கள் ஏன் நீங்கள் ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரி, நீங்கள் நல்ல மாதிரின்னு நான் உங்களோட பிளங்க போகிறேன் அப்படித்தானே எல்லாமே. இப்போ உங்கள்கிட்ட விசிட் எக்ஸலில் வேறு என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கிறார்கள் பெட்டிங் பண்ணக்கூடிய வசதியாக அங்கே செய்து கொடுக்குறீங்க, அதை தாண்டி வேறு என்னென்ன உங்கள்கிட்ட இருக்குது? இப்போ நாங்கள் வேறு என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கார் ரெண்டல் செய்கிறோம், இப்போ ஹோட்டல் புக்கிங் எடுத்துன்னு சொல்லி. இப்போ கார் வந்து என்ன எங்கே எந்த நாட்டிலேயுமா? எங்கே வேணாலும் நாங்கள் எடுத்துருவோம் கார் ரெண்டல். இப்போ உங்களுக்கு எந்த நாள் போனாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட். இப்போ நாங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம், சரி எக்ஸாம்பிளுக்கு தாய்லாண்டுக்கு போகிறோம்னு வைங்க. தாய்லாண்டுக்கு போகிறோம்னா எங்களுக்கு ஒரு கிழமைக்கு கார் தேவைன்னா எடுத்து தருவீங்க? உங்களுக்கு உடனே எடுத்து. அதுக்கு என்ன மாதிரினா உங்கள்ட்ட என்னென்ன இருக்கணும்? உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் லைசன்ஸ் மட்டும் இருந்தால் காணும். அப்படி இல்லாட்டி காட்டும் என்னோட தேவைன்னு சொன்னால் அந்த மாதிரி எதுவும் காட்டும் தேவையில்லை தாய்லாந்து பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஜஸ்ட் லைக் அப்படி இல்லாட்டி உங்களோட இங்கே லைசன்ஸை கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் அங்கே கன்வெர்ட் இமிக்ரேஷன்ட்ட சொல்லி அப்ரோல் பண்ணி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு 30 days அதை வச்சு ட்ரை பண்ணக்கூடிய மாதிரியான டாக்குமெண்ட் செஞ்சு தருவோம். அப்போ பிரச்சனை இல்லை? ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எங்கே போனாலும் ஓடலாம்ன்றீங்க? ஓடலாம். ஓகே. நம்மகிட்ட எங்கள்கிட்ட என்னடே இருக்குது, லைசன்ஸ் என்னடே இருக்குது. ஆனால் எனக்கான தேவை தான் இன்னும் இன்னும் வேற விட்டு நாங்களும் ஒரு நாள் போகலாம் என்ன. அதை தாண்டி வேறு என்ன செய்றீங்க? கார் ரெண்டல் செய்கிறோம் நாங்கள். இப்போ க்ரூஸ், போட் ரெண்டல், இப்போ போட் ரெண்ட் எடுக்கிறது. இப்போ துபாய்க்கு போனால் ஃபன் பண்ணுறக்கு ஒரு யாட்டை ரெண்ட் எடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி தாய்லாந்துக்கு வந்தால் ஃபன் பண்ணுறக்கு ஒரு அந்த குட்டி போட் மாதிரி அந்த சுழட்டி அடிப்பாங்க, அது அதான் சொல்கிறீங்க? பெரிய லெவலில் இப்போ பெட்ரூமில் நம்ம கிளியர் யாட்ன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அதுகளும் நாங்கள் ரெண்டு அது எல்லா சகல வசதிகளும் இருக்கக்கூடிய ஃபுல்லா வசதிகளும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ப்ரைவேட் ஒரு 20 பேர் கொள்ளக்கூடிய யாட், இல்லாட்டி 30 பேருக்கானது. என்னோட வெட்டிங் வைங்க, வெட்டிங்குக்கு வந்து சொந்தக்காரர் எல்லாரும் போகிறோம். ஆனால் அதுக்குள்ள வந்து வேறு யாக்கள் வரக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் போகணும். அப்படி ஒரு இது அது அந்த மாதிரி சொல்ல முடியாது. இப்போ ரிசப்ஷனை வந்து நாங்கள் ஜாட்டில் மோஸ்ட்லி செய்கிறோம். நாங்கள் ரிசப்ஷன் வந்து செய்கிறோம் நாங்கள் ஜாட்டில். அப்புறம் வந்து சும்மா ஃபன் எடுக்கிறக்காண்டி அங்கே போகிறோம். நாங்கள் போயிட்டு பத்தையான்னு சொல்லியிருக்கு, இல்லாட்டி பூக்கெட்டில் எடுக்கலாம் ஜாட்டுன்னு சொல்லி தாய்லாந்தில். ஸோ அங்கே போய்ட்டு நாங்கள் அதை ரெண்ட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம் நாங்கள்டா ஜஸ்ட் ஃபன் தான் அனுப்பேன். எங்களை பாய்ஸாக போய் ஃபன் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி கஸ்டமர் கஸ்டமர் வந்து அவை புக் பண்ணுவீங்கன்னா அவன் ஃபேமிலிகளுக்கு அது ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸ்விம்மிங் பூல் எல்லாம் பின்னு கேக் அந்த இதெல்லாம் டென்ட் எல்லாம் கட்டி ஜெட் போட் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம அதுக்குள்ள விளையாடுறதான், அதனால பிரச்சனை இல்லை. அப்போ எல்லாமே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதை தாண்டி நான் வெளியில் போட்டில் எல்லாம் கிடக்க போட்டுருந்தோன்னா இதை தாண்டி வேறு என்ன? நாங்கள் வீசா சர்வீஸ் செய்கிறோம். நாங்கள் வீசா, ஆனால் வீசா செய்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இப்போ நாங்கள் வீசாவை அதை ஒரு சர்வீஸாக செய்கிறது இல்லை. இப்போ வீசா இப்போ அவையில் வந்து எங்கள்கிட்ட ஒன்று டிரான்ஸ்போர்ட் எடுப்பின மாதிரி எங்கள்கிட்ட டிரான்ஸ்போர்ட் நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் மெயின் ஃபோக்கஸ் வந்து. ஸோ எங்கள்கிட்ட வந்து இப்போ அவையில் டிரான்ஸ்போர்ட் எடுப்பினமாக இருந்தால் நாங்கள் வந்து வீசாவை அவைகளுக்கு எங்களுக்கு எந்த வித ப்ராஃபிட்டும் இல்லாத அளவில் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். கிட்டத்தட்ட ஃப்ரீ என்ன மாதிரி? ஃப்ரீ இல்லை, அதுக்கான வீசாக்கான சார்ஜ் இருக்குது. ஆனால் வந்து எங்களுக்கு அதில் அதான் விளங்குது. இப்போ நீங்கள் ஒரு மேலதிக அமௌண்ட் ஒன்றும் வைக்காம நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஓகே. அது அவங்களுக்கு அதைத்தான் சொல்கிறேன், அது அவங்களுக்கு ஃப்ரீ தானேப்பா. இப்போ எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தொகையினாலும் அவங்களுக்கு மினக்கிறதுக்காக வைப்பாங்கல்ல, அதைத்தான் சொன்னேன். அப்படி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குண்ணே. இப்போ நாங்கள் வந்து இப்போ வெட்டிங் செய்யணும்னா வேறு எந்த நாட்டில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு? எங்களால் பாலியில் இந்தோனேஷியாவில் செஞ்சு வைக்க முடியும், ஃபிஜியில் செய்ய முடியும், மற்றது மாலத்தீவில் செய்ய முடியும். மாலத்தீவில் செஞ்சு தர முடியும். மாலத்தீவில் அந்த என்னோட நல்ல வடிவான இடங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் மோஸ்ட்லி அங்கே வந்து அவுட்டோர் வெட்டிங் அதை தான் நாங்கள் இது பண்ணுறது. நான் இங்கத்தியானோட யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபலமான ஒரு ஆள் மாலத்தீவில் போய் ஷூட்டிங் செய்யுது. அவுட்டோர் ஷூட் அதில் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்தியா செய்கிறதா. நான் இப்போ நாங்கள் இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ணுற ரீசன் என்னென்னா, அவன் கம்யூனிகேஷன், இந்த எம்பசி கம்யூனிகேஷன் அது வந்து சரியான வீக். அதனால ஃபைல் டிலே ஆகபடி அது எங்களுக்கு ஒரு கட்ட பேர் மாதிரி வரபடி. சரி, ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு என்னடா ஒரு 30 நாளாவது நாளுகள் போய்க்கொண்டு கேட்க அவங்க என்ன கஸ்டமர்ஸ் உங்களோட இதாக நினைப்பாங்க. டென்ஷன் ஆகிடும். ஸோ எங்கள்கிட்ட மேக்ஸிமம் 3-4 நாள் வந்துட்டு நாங்கள் சொல்லுவோம் இந்த டேல வந்துடுங்க, திங்கக்கிழமை வந்துடுங்க. எங்கன்னா இல்லை அவங்க சொன்னாங்க ஒரு நமைக்குள்ளேயே செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் கொடுத்துருவோம். உங்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி 3 நாள் ரெஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட் கொடுத்துருவேன்.
பட் அதுக்கு ஸ்பான்சர் ஃபைல் ஒன்று இருக்குது. அது வந்து அதை வச்சு தான் நான் அங்கே கொண்டு அப்ளை பண்ணுவேன். விஷ் அது தாய்லாந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி அதுக்கப்புறம் எம்பசிஎல் 10 எம்பசியும் சேர்ந்து ஸ்டாம்ப் பண்ணி கொடுக்குற டாக்குமெண்ட். இப்போ அது வந்து இப்போ என்ன எங்கன்னா பட்ஜெட்டை பொறுத்து இப்போ நாங்கள் என்ன நோம்பலாக சுற்றி பார்க்கணும்னா எங்கன்னா பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் இடங்கள் எல்லாம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவீங்க. உங்களோட பட்ஜெட்டோட மட்டும் வாங்க, மற்றது உங்களுக்கு எங்கே போகணும்னு சொல்லி எங்களுக்கு சிலது வந்து தெரியாது. இப்போ எங்கள்கிட்ட காசு இருக்குது, எங்கள்கிட்ட காசு இருக்கு, ஆனால் எங்களுக்கு தாய்லாண்டில் எங்கே போனால் ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம்னு உண்மையாகவே தெரியாது. அப்படி என்ன உங்கள்கிட்ட வந்தால் ஓகே. நான் இங்கே வந்ததில் நான் சில ட்ராவல் ஏஜென்ட்டை போய் பார்த்தேன். அவையில் என்னென்னு சொல்லினோம்னா ஒரு இடத்தின் பேரையும் சொல்லினோம், லைக் இந்த இடம் அந்த இடம்னு சொல்லினோம். விஷ் எங்கள் ஆக்களுக்கு அது எந்த இடம் எப்படி இருக்க முடியாது தெரியாத ஆக்கள்கிட்ட போய் அதை சொன்னால் அவைகளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அதில் இல்லை. அப்போ நாங்கள் என்ன பிளான் போட்டிருக்கோம்னா, நாங்கள் கிளியராக இப்போ ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா, இப்போ எத்தனை கிளைண்ட் வராங்கன்னு முக்கியம் இல்லை, அந்த ஒரு கிளைண்ட்டுக்கு ஃபுல்லாக இருந்து அவங்களுக்கு இந்த இடம் இப்படி இருக்குது, இந்த ஸ்பெசிஃபிக் இதில் இருக்கும் என்று சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு தேவையான இந்த இடத்துல இவ்வளோ கோஸ்ட் ஆகும், இந்த இடத்துல இவ்வளோ கோஸ்ட் ஆகும், இதில் உங்களுக்கு இவ்வளோ டிக்கெட்டுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட்டான ஆளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி வடிவாக அவங்களுக்கு புரிஞ்ச பிறகு நீங்கள் இந்த இடமெண்டு சூஸ் பண்ணுற அளவுக்கு எங்களோட சர்வீஸ் இருக்குது. உங்களோட சர்வீஸ் வந்து அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இங்கே இருப்பீங்களா இல்லை உங்களோட ஸ்டாஃப் தான் இங்கே இருப்பீங்களா? நான் இங்கே வந்து போவேன். எனக்கு அங்கே பிஆர் இஷ்யூல் இருக்குது. அது சரியோ. ஸோ அப்போ அதனால் நீங்கள் மேனேஜ் பண்ண தானே வேணும். ஸோ நான் மேனேஜ் பண்ண மாட்டேன். சென்ஸ் நியூசிலாந்து ரன் ஆகிற கம்பெனியை நான் பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே என்ன நியூசிலாந்து ரன் ஆகிற கம்பெனி இதே பிரான்ச் வந்து நியூசிலாந்து ரன் திறக்க போறீங்களா? இல்லை நியூசிலாந்து தான் முதல்ல திறந்தது. ஓகே ஓகே. ஸோ அது ரன் ஆகிட்டு இருக்குது. அப்போ அதையும் டேக் கேர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் தாய்லாந்து அதுக்கு இங்கே முதலாவது நியூசிலாந்து தான். முதலாவது நியூசிலாந்து. ஓகே. இது எத்தனாவது பிரான்ச்? விசிட் எக்ஸலண்ட் முதலாவது திறந்தது நியூசிலாண்டில். பட் டிஹெச்என் எடுத்து வந்தது தாய்லாந்தில். அது 7 இயர்ஸ் அந்த மாதிரி ஆச்சு. 7 இயர்ஸ். டிஹெச்என். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளவு காலம் அனுபவம்? 14 வயசுல ஸ்டார்ட் பண்ணது. ஓகே ஓகே. அந்த வயசுலேருந்து இப்போ வரைக்கும். ரைட். அப்போ இது என்னண்ணா இதில் இது ஆல்பம் தானே இருக்கு? இது இப்போ ஏப்ரல் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் 4ஆம் மாதம் அதுக்குள்ளேயே சேர்த்துட்டீங்க? எல்லாம் முடிச்சாச்சு. இல்லை இப்போ தானே 5ஆம் மாதம் நடக்குது. இல்லை ஒரு மாதத்துலேயே வேறு முடிஞ்சு அவன் எழுபத்தை வச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அது சரி. இல்லை இப்போ வேங்க உங்களுக்கு தொகையாக தானே வருது. இப்போ கிட்டத்தட்ட இதுலேயே வேங்க 4, 8, 9 கிட்டே இருக்கு. ஒரு ஆள் வந்து எடுத்துட்டு போட்டாங்க. ஒரு ஆள் எடுத்துட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆல்பம் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு மினக்கடை வேலை தானே. அது பிரச்சனை இல்லை. நம்ம முடிச்சிட்டோம், நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவைகளுக்கும் திருப்தி, எங்களுக்கும் உங்களுக்கும் திருப்தி. நான் கொடுத்துட்டோம், அவங்க வந்து திருப்பி ஃபோன் அடிச்சு கொண்டு இருக்கிறது. ஸோ இப்போ நாங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவைகளுக்கு கொடுக்குறோமோ அவைகள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்னும் பொறுத்தவரைக்கும் எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அது உண்மை. ஸோ அந்த மாதிரி தான் எங்களை பிஸ்னஸ். இல்லை அவங்க அந்த உங்களோட கஸ்டமர்ஸ் இந்த கதைக்கு ஒரு திருப்தியே நாங்கள் காணுமோண்ணா. என்னென்னா உங்களோட கம்பெனி எப்படி ஒரு கம்பெனி, ஒரு நம்பகத்தன்மையான கம்பெனியா இல்லை எப்படி சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா அவங்க சொல்லியே எங்களுக்கு விளங்கிட்டு. உங்களோட கதைச்சதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இதை பார்த்துட்டு எங்கன்னா ஃப்ளோவர்ஸ் யாராவது உங்களுக்கு ஓடர்கள் எல்லாம் தானே. எனக்குமே சிலது வந்து தாய்லாண்டுக்கு போக விருப்பம் தான். ஆனால் இப்போ என்னென்ன சிலது இன்கம் இருக்காது. ஆனால் காலப்போக்கில் இப்படி ஒருத்தவங்க கதைச்சவங்க என்ன அவங்கள்ட்ட போய் செய்வோம். நாங்களும் அப்படி போகலாம் தானே. இப்போ என்ன எப்படி பார்த்தாலும் நாங்கள் வெட்டிங் செய்ய போகிறது இல்லை. இப்போ 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள வெட்டிங் செய்ய போகிறது இல்லை. ஆனால் தாய்லாண்டுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போகலாம். எந்தெந்த நாடு போகலாம்? நீங்கள் உங்களுக்கு எந்த நாடு போகணுமோ கொண்டு வாங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சிங்கப்பூர் செய்யலாம், மலேசியா செய்யலாம், இந்தியா, வியட்நாம். இல்லை இப்போ சிங்கப்பூர் எல்லாம் உண்மையாக போகணும்னு எல்லாருக்குமே ஆசை. சரி. இப்போ உங்களுக்கு எனக்கு அப்படியும் இல்லை. அது வந்து எல்லாருக்குமே ஆசை. என்னென்னா அவ்வளோ ஒரு சுத்தமான நாடு. அவங்கள மாதிரி நாங்களும் மாறணும்னு தான் நாங்கள் நாட்டிலையும் சொல்கிறாங்க. அப்போ அதற்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. இப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் செய்து தருவீங்க? எல்லாத்துக்கும் செஞ்சு தரலாம். மினிமம் தான் என்ன, அது எத்தனை மாதம் இருக்கு நாங்கள் போய் நிற்கக்கூடிய மாதிரி? உங்களுக்கு என்னென்ன விசா வேணும், நீங்கள் என்ன கேட்டகரி விசாவில் போக போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா சரி, அதுக்கிட்ட மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். எல்லாமே கஸ்டமர்ஸ் இது கேட்ட மாதிரி. அவையே ஏன்னா நாங்கள் கொடுக்குறது நாங்கள் மண்டையை கழுவி விற்றுட்டு போயிடலாம். பட் அவங்க அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இல்லை இது சரி இல்லைன்ட்டு நெக்ஸ்ட் டைம் எங்கள்கிட்ட வரணும். அவங்க கேட்டது நம்ம கொடுத்தோம்னா ஓகே, நாங்கள் கேட்டது தான் அவங்க தந்தவங்க, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவைகளுக்கு இருக்கும். ஸோ அதனால் எங்களுக்கும் அந்த நட்புகள் முடியாது. ஸோ நாங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கிறது. அவைகளுக்கு என்ன தேவையோ. இப்போ கூட வெட்டிங் வந்தால் நாங்கள் ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கோம். பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள். அதுக்கு வெட்டிங்னு வைங்க. வெட்டிங்கன்னா நீங்கள் ரூம் மற்றது அவங்க வெட்டிங் கோல் எல்லாமே நீங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். A to Z. A to Z. ஓகே. அது மட்டும் இல்லை, இப்போ தாய்லாந்தில் இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக
ஒரு இன்வெஸ்டர் ஆக்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க போயினோம், நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க, இல்லாட்டி தாய்லாந்தில் என்ன செய்யணும் அவ்வளோ நாங்கள் செஞ்சு தருவோம். அப்போ தாய்லாந்தை கிளச்சி குடிச்சு வச்சுக்கிறீங்க. தாய்லாந்து கரைச்சி குடிச்சாச்சு. அப்போ அங்கே வந்து என்ன செய்யணும்னாலும் உங்களோட தொடர்பு கொள்ளலாம். கொள்ளலாம். ஓகே. அண்ணன் நம்பர் வந்து நான் கீழே போட்டு விட்றேன். அண்ணன் நம்பரும் மேட்டது இங்கே தான் ஸ்ரீலங்கா பிரான்ச்சில் நம்பரையும் நான் போட்டு விட்றேன். அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அண்ணா வந்து சிலது எடுக்க மாட்டேன், ஏன்னா பிஸியாக இருக்கலாம். அவங்கள்ட ஆஃபீஸ் நம்பரையும் நான் போட்டு விட்றேன். அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு மேலதிக டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைண்டா அவங்கள கேட்கலாம். அதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு ஆல்பம் ஒன்று பார்ப்போமா, நான் சாம்பிள் வேண்டா. அதுக்கு முன்னுக்கு என்னமென்னு சொல்லணும் வேணும்னா, நாங்கள் அந்த நாடு ஏற்றி விடுறது, அந்த அந்த இந்த நாடு ஏற்றி விடுறது, ஏஜென்சி ஒர்க், அந்த மாதிரி எந்த ஒர்க்கும் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த அந்த மாதிரி கால்ஸ் ஒன் டைம் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த கால் ஆன்சர் பண்ண மாட்டோம், அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி தாய்லாந்துக்கு வந்துட்டு எல்லாம் பண்ணுறேன்ட்டு அங்கே மாற்றி விட முடியுமாட்டு கோல் எனக்கு வரது கூட இந்த மாதிரி எல்லாம் செய்யறது இல்லை. அது வந்து எத்தனையோ பிரச்சனைகள்ல வந்து எத்தனையோ பிரச்சனைல வந்து முடியும். உண்மைதான். நம்மளுக்கும் அது தலைவலி இல்லை. அது என்னன்னு சொல்றது, ஒரு கொஞ்சம் காசை பார்த்தேன்னா தலைவலிய ஏற்கிறத விட அதை செய்யாமையே நிரந்தரமாகவே நாங்கள் ஒரு பெஸ்ட்டை கொடுத்துட்டோம்னா ஓகே தான். அது உண்மைதான். ஸோ எங்களால் சுமத்தா போக முடியும். இப்போ நான் இங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன்டா அடிச்சு சொல்லலாம், நான் அங்கே கொடுத்தது தான். இப்போ இவங்க வந்துட்டு போகிறாங்கண்டா நான் அவங்க கிட்ட நடந்துக்கிட்ட விதம் தான் அவங்க. இல்லை, அங்கே முல்லைத்தீவுலேருந்து வந்தவங்க, அப்போ கிளிநொச்சியிலேருந்து வந்தவங்க எவ்வளோ தூரம், உண்மையாகவே தூரம் தானே. இப்போ மினாக்கட்டு நீங்கள் இப்படி ஒன்று செய்கிறீங்கன்னா ஒரு மதிப்பு இருக்கிறபடியால் தான் நான் இங்கே வராங்க, ஒரு நம்பிக்கை இருக்கிறபடியால் இங்கே வராங்க. ஏன்னா திருப்பி வந்து அவங்களுக்கு ஒரு தேவைப்பாடு இருக்குல்ல, நீங்கள் நடந்த விதமும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அதனால் அவங்க திருப்பி திருப்பி வந்து கொண்டுருக்காங்க. அதே மாதிரி தானே இவங்கன்னா வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து குட். அதனால் நீங்களும் இங்கே வந்து மேலதிக டீட்டெயில்ஸை இங்கே எங்கே இருக்குன்ற அட்ரஸை சொல்லிவிடுங்க. கூல்மேமில் நாங்கள் கூல்மேமில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டைம் எடுக்கும், 14 days அதை கேட்டிங்க நம்ம வெரிஃபை பண்ணி தரதுக்கு. இல்லாட்டி விஜய பேலஸ், இது விஜய பேலஸுக்கு கூல்மேப்பில் சர்ச் பண்ணிங்கடா. யாழ்ப்பாணத்தில் சுண்டுக்குழி ரோட்டால் அப்படியே நேராக வந்தீங்கன்னா விஜய பேலஸ் இருக்குது. அந்த விஜய பேலஸுக்கு பக்கத்தில் இந்த இது இருக்குது. இப்போ நீங்கள் அதில் நோம்பலாக கேட்டிங்கன்னா கூட இதை சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்து தான் கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் தூரமும் இல்லை. அந்த மண்டபத்தை நீங்கள் லொக்கேஷன் பண்ணினீங்கனாலே வந்துடும். அப்படி இல்லாட்டி நாங்கள் நம்பர் போட்டுக்கிறோம், அவங்களோட அடிச்சு கேட்டீங்கன்னா அவங்க லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவாங்க. அப்படி உங்களுக்கு இடம் பிடிக்கலாமல் இருக்குது, நீங்கள் வெளிமாட்டத்துலேருந்து வாரீங்க, உங்களுக்கு இடங்கள் நோம்பலாக தெரியலைன்னா அவங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடுவாங்க. எதுனாலுமே நேராக வாங்க. அதுக்கு முதல்ல ஒருக்கா பார்ப்போம். ஏன்னா இதை ஒருக்கா பார்த்தா தானே அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று வரும், அங்கே போய் நாங்கள் வெட்டிங் ஷூட் எல்லாம் செய்யலாம். சரி வாங்க கிட்ட வந்த கடை ஆல்பம் இப்போ பிரிண்ட் பண்ணி சேர்ந்ததே நம் ஜீவனே. ஸோ இது வந்து இப்போ பிரிண்ட் பண்ணி வந்திருக்கு. ஸோ ஃபில்டர்லாம் இதாக அடிச்சிருக்கு, டெம்பர் அடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு சொல்லிட்டீங்களாண்ணா? அது ஓகே, இப்போ ஈவினிங் பிக் பண்ண வைக்கணும் எல்லாரும். ஓகே, வந்து எடுக்க வரீங்கண்ணா? எல்லாரும் வந்து எடுக்க வரீங்க. இது எந்த நாட்டில் செய்தாண்ணா? இது வந்து தாய்லாந்தில் செஞ்சது. எது? தாய்லாந்துண்ணா. இந்த இதுகளை பார்க்க நோம்பலா இங்கே செய்த மாதிரி தான் இருக்கு மேலே. இப்போ இவரை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் கண்டிருப்பீங்க. இப்போ இன்றைக்கி வந்து இந்த வர உண்மை கதை உண்டு. இது 2 வேறு தானே? இவா இங்கே நிற்கிறா. இந்த அக்கா இதில் நின்றா. இதில் நிற்கிறா. அதுக்கப்புறம் இவா நிற்கிறா. இந்த அக்கா நிற்கிறா. ஸோ அப்போ அவங்களும் உங்களோட கஸ்டமர்ஸ். இவையெல்லாம் வந்து 4ஆம் மாதம் வந்தவே. ஸோ இல்லை இப்போ இன்றைக்கு வந்தது இவங்களும் கஸ்டமர்ஸ், எல்லாரும் கஸ்டமர்ஸ் தான். நான் நினைச்சிட்டு கூட சொந்தக்காரங்க அந்த மாதிரி கடை திறந்ததுக்கு வேறுங்கோ எல்லாருமே கஸ்டமர்ஸ் தான் தெரியணும். ஸோ அங்கேயும் எல்லாமே அங்கே தமிழ் பண்பாட்டுலாம் செய்து கொடுத்து முதல்ல அப்படியே செஞ்சு தருவோம். இங்கே எப்படியோ அதே மாதிரி தான் அங்கேயும் வேணும். இது அந்த வெட்டிங் கண்டு எடுத்த சூட் ஆகும் வேணா? இது வெட்டிங் கண்டு எடுத்தது. அப்புறம் அவுட்டோர் ஒன்று தனியாக எடுத்து அதை காட்டுவீங்களா? அவுட்டோர் அந்த இடங்களை பாருங்க, கொஞ்சம் முன்னுக்கா கொண்டு போங்க. இதுக்கு அங்கால தானே இங்கே பாருங்க. அந்த இடங்களை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் போய் எடுக்கணும்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது வேணா? சூப்பராக இருக்கு. தாய்லாந்தில் மோஸ்ட்லி ஹார்டிகல்ச்சர் தானே. ஸோ ஹார்டிகல்ச்சர் இது வந்து இந்த கோயில்கள் அதில் அந்த மாதிரி ஷூட்டர் வைக்கிறது வந்து இப்போ எல்லா கோயிலும் அலோட் பண்ண மாட்டேங்கும். இப்போ அதுக்காண்ட ஆக்கள் வச்சு காய்ச்சி அது சரி. உங்களுக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, இப்போ எல்லாராலையும் இது முடியாது. இந்த இதெல்லாம் வேற லெவல். உண்மையா நல்ல ஒரு வேற லெவல் இடம் பண்ணா என்னன்னு சொல்ற ஒரு செட் போட்டு எடுத்த மாதிரி கிடக்கேன் அந்த படம்.
இப்போ அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு அவைலபிள் சர்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நாங்கள் என்ன செய்வோம்னா கொஞ்சம் லேட்டாக பரவாயில்ல நல்ல இடங்களை பார்த்து அந்த மாதிரி பார்த்து தான் கூப்பிட்டு போவோம். ஸோ மோஸ்ட்லி லைக் மாடர்ன் ஆல்பங்கள் அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். லைக் இப்போ கூட இப்போ தாய்லாண்டில் வெட்டிங் நடக்குதுன்னா நீங்களும் அந்த இடத்துல நிற்பீங்களா? நான் சம் ஆஃப் த டைம் அங்கே நிற்பேன். இப்போ டிபெண்ட் இப்போ இங்கே நிற்கிற மாதிரி அந்த டைமில் அங்கே நின்றா ஃபுல்லாக நான் தான் டேக் கேர் பண்ணுவேன். ஓகே ஓகே. யா ஆனால் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே டேக் கேர் பண்ணுறாக்கள் வந்து இப்போ ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணினேன். இப்போ நான் அங்கே நின்று டேக் கேர் பண்ணுறேன் நீங்கள் இருக்காது. உங்கள் இடத்துல இருந்தோன்னா அவங்க செய்வாங்க அந்த அந்த வேலையை அவங்க செய்வாங்க. இப்போ நாங்கள் நோங்களாக இது பார்த்து நாங்கள் எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தது. இப்போ நீங்களும் வந்தீங்கன்னா உங்கள் மூலம் தாய்லாண்டில் போய் வெட்டிங் செய்யலாம். இது ஏன் நாங்கள் தாய்லாண்டுன்னு திருப்பி சொல்கிறோம்னா, இப்போ நீங்கள் ஃபாரினில் இருக்கிறீங்க, ஒரு ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஒரு விசா கிடைக்காம இருக்கு. இப்போ எங்களுக்கு அங்கே போயிடாமல் இருக்கு. அப்போ 2 பேருமே பொதுவான இடத்துல போய் தான் வெட்டிங் செய்யலாம். வெட்டிங் செய்யணும்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டான இடம் தாய்லாந்து. அதனால நீங்கள் போய் உங்கள்கிட்ட கனவு தானே வெட்டிங் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமானது. வாழ்க்கையில முக்கியமானது அவங்க மூலம் விசிட் எக்ஸல் மூலம் நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அன்னையோட கதைச்சது உங்களுக்கு பூரண விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். எல்லாமே நாங்கள் சொல்லிட்டு தானே, வேறு ஏதாவது சொல்லணுமாண்ணா? ஒரு பிரச்சனை இல்லை, நம்பி வாங்க அவ்வளோதான் நம்பி வாங்க. ஏதாவது மேலே டீட்டெயில்ஸ் தேவைன்னா அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க. தாய்லாந்தில் இன்னொரு விஷயம், தாய்லாந்தில் டாக்குமெண்டல் விஷயத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரீசன் என்னென்னா, தாய்லாந்தில் வந்து 2 கேட்டகரி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒன்று வந்து ஸ்பான்சர் ஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஸ்பான்சர் ஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு கனடியன் எம்பசியோட அப்ரூவலும் தேவை. ஆனால் இதுகளுக்கு வந்து தேவையில்லை, நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையில்லை. நாங்கள் அந்த நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணி வைக்கிறதில்ல. நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு $300 USD $400 மாதிரியே பண்ணலாம். நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பேமெண்ட். ஆனால் வந்து இப்போ ஸ்பான்சர் ஃபைல் செய்யணும்னா அது பேமெண்ட் பண்ண முடியும். ஆனால் அது வந்து பெர்ஃபெக்ட் டாக்குமெண்ட், அதுக்கேற்ற மாதிரி அதுதான் சேஃப். இப்போ நாங்கள் எல்லாமே ஒரு ஃபேவரட்டாக தான் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உங்களை பற்றி தேவைன்னா நீங்கள் நார்மலாக கூகுளெல்லாம் அடித்து பார்க்கலாம். ரிவ்யூ எல்லாம் இருக்கும். மற்றது நார்மலாக எல்லாருமே இந்த கஸ்டமர்ஸ், அதாவது இங்கே வந்தாக்கள் எல்லாருமே இவங்க கஸ்டமர்ஸ் தான். அவங்களெல்லாம் கேட்டோம், அவங்களுக்கும் ஒரு நல்ல திருப்தி. ஒருத்தருமே மனம் நொந்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. மனசில் நல்லா இருக்குன்னு தோணினா தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நாங்கள் சொல்லி அவங்க சொல்லி நீங்கள் யோசிக்கிறாங்க, அது நாங்கள் சொல்லி தானே அவங்க கதைக்கிறாங்க, நீங்கள் காசு கொடுத்து கதைக்க வச்சு அப்படி என்ற இதே இல்லை. என்ன அப்படி நாங்கள் இது வரைக்கும் அவங்க வீடியோவும் போடையில அவங்களும் அவங்க சொல்லல அப்படி செய்ய என்ன. அதனால நீங்கள் இங்கே வாங்க. உங்களுக்கு கார் ரெண்டுக்கு வேணுமா, இல்லை போட் ரெண்டுக்கு வேணுமா, இல்லை வெட்டிங் செய்ய போகிறீங்களா, இல்லை சும்மா ட்ராவல்ஸ் செய்ய போகிறீங்களா, அப்படி எல்லாமே உங்கள் மூலம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நாங்கள் அடிக்கடி உங்களுக்கான அப்டேட்டை போட்டுக்கொண்டு தான் இருப்போம். நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. ஓகே, நன்றி. தேங்க்யூ. பாய். பாய்.